வணக்கம் நான் ஜாது. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஒரு Google Ads எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. Googleல அநேகமா நீங்க வெப்சைட்டுகளுக்கு போயிருக்கல, பிபிசிக்கு போயிருக்கல, தமிழ் வின்னுக்கு போயிருக்கல, வேற வீரகேசரிக்கு போயிருக்கல, இப்படியான சைட்டுகளுக்கு போயிருக்கல, நீங்கள் அட்ஸ் பார்ப்பீங்க. இதுகள சொல்றது வந்து பப்ளிஷர் நெட்வொர்க். இதுகளுக்கு எப்படி அட்ஸ் வருதுன்னு சொன்னா, Google Adsன்னு சொல்லி இன்னொரு பக்கம் இருக்குது. அதாவது அட்வர்டைசர்ஸ் அதாவது தங்களோட சாமானுகள, சர்வீஸ்கள ப்ரமோட் பண்றதுக்கு விரும்புற ஆட்கள் Google Adsல போய் அட்வர்டைஸ்மென்ட் போடுவினம். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் என்ன சொல்றது, ஒவ்வொருத்தர்ட்ட ப்ரொஃபைல பொறுத்து உங்களுக்கு ஆட்ஸ் காட்டப்படும். இப்ப நீங்க ஒரு கார் விருப்பமான ஆளுன்னு சொன்னா, கார் சம்பந்தமான அட்வர்டைஸ்மென்ட் போடுற ஆட்கள்ன்ற சாமானம் உங்களுக்கு காட்டப்படும். அதே மாரி Google Adsல இன்னொரு பக்கம் இருக்கு. இது நான் கதைச்சது டிஸ்ப்ளே நெட்வொர்க். அதாவது இமேஜ்கள், வீடியோகள் போடுறது. இன்னொரு பக்கம் இருக்கு சர்ச். அதான் Googleன்ற ஸ்ட்ரென்த் என்றே சொல்லலாம். சர்ச் அட்ஸ்ன்னு சொன்னா, அதாவது ஒரு ஆளுடைய இன்டென்ட், ஒரு ஆள் தேவைகள பொறுத்து. இப்ப நீங்க போயிட்டு சொல்லுங்களேன், எனக்கு ஒரு டாக் ஃபுட் வேணும். இல்லாட்டி உதாரணத்துக்கு பியூட்டி பார்லர் எங்க இருக்கு? இல்லாட்டி கார் டொயோட்டா கார் புதுசு எங்க வேண்டலாம்? இந்த மாரி ஒரு டிஃபரண்டான சர்ச்சுகள் போய் செய்வீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள. அப்படி சர்ச்சுகள் பண்ற நேரம், போயிட்டு சர்ச் பண்ற நேரம் ஆட்ஸ் காட்டப்படும். ஒரு 3, 4 ஆட்ஸ் உங்களோட சர்ச் ரிசல்ட்ஸ்ல காட்டப்படும். அதெல்லாம் ரன் பண்றது Google Ads த்ரூ. இன்னும் மேல மேல கதைப்போம் Google Ads பத்தி. இது ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் Google Ads Google Ads என்றா என்னன்னு சொல்லி. அடுத்த வீடியோல சந்திப்போம். Google Ads கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். என்னென்னு ரன் பண்றது, என்னென்னு செய்றதுன்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது Google Ads பத்தின கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ட போடுங்க. நான் பார்த்து அதுகளுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோகள் செய்றேன். தேங்க் யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.